இன்னைக்கு காலையில் வந்து பார்க்கும்போது ஒரு எலெக்ஷன் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால் எதுக்கு நம்மளுக்குள்ள தகராறு, அதனால் சமாதானமாக போய்க்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசணும். பேசி இப்போ தான் வந்து ஒரு முடிவு எட்டியிருக்கு. அதை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதுக்கு கைதட்டி ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கண்டுபிடிக்கிறேன். தலைவர் திரு பி. குருசாமி, செயல் தலைவர் பிரகதீஸ்வரன் அவர்கள், செயலாளர் லாயர் சண்முக பெருமாள் அவர்கள், பொருளாளர் திரு செல்வராஜ் அவர்கள், துணைத் தலைவர் ஏ. குருபாக்கியம் அவர்கள், இணை செயலாளர் வைகுண்டமூர்த்தி அவர்கள். தேர்தல் அதிகாரிகள் முறையில் நான் இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இதை நான் வந்து தலைமை கழகத்துக்கு பரிந்துரை பண்ணி அனுப்பிச்சிடுறேன். மயிலாப்பூரி செயல் தலைவர் இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது செயல் தலைவர் செயல்பட முடியாது. அதனால பைலாவை மாத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது இல்லைன்னா பண்ணுங்க. அப்படி பண்ண பிறகு நீங்க அவர் செயல் தலைவராக கொடுங்க. எதுவுமே முறைப்படி செய்யுங்க. போட்டோன்னு பைலாஸ் போட்டுருங்க. போட்டது கான்செப்ட் பைலாவில கிடையாது செயல் தலைவர். ஆனால் அது பொதுக்குழுவை ஏற்படுத்தி பொதுக்குழு அப்ரூவ் பண்ண மாதிரி தான் செய்ய முடியும் சார். இதே பொதுக்குழு தானே, இதே பொதுக்குழு தானே. அது இது தேர்தல் குழுவை தவிர பொதுக்குழு கிடையாது சார். ரொம்ப ரூல்ஸ் பார்க்கணும்டா. எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? என்ன இருக்கு எல்லாம் பொதுக்குழு கையெழுத்து கன்செப்ட் வாங்கிக்கிங்க. நீங்கள் பைலாஸை மாற்றிக்கிங்க. இன்னும் வந்து கிளைச்சங்க செயற்குழு உறுப்பினர்கள் ஆவணா தங்க சுப்பிரமணியன், எஸ். ஆறுமுகம், ஜி. ராஜகுரு, ஜி. அன்பழகன், பானா கணேசன், முத்துலட்சுமி மாரிமுத்து இவங்கெல்லாம் கிளைச்சங்க செயற்குழு உறுப்பினர்கள். இதுவே மத்திய சங்க செயற்குழு உறுப்பினர்கள் ஆர்பிஎம் திருமுருகன், இளங்கோ, பா. ஆதிமூலம், இ. கலசலிங்கம், நாவண்ணா மாரிமுத்து இவங்க மத்திய சங்கத்துக்கு செயற்குழு உறுப்பினர்கள். அடுத்து மத்திய சங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் குருநாதமணி, வையண்ணா சுந்தரராஜன், சுப்புராஜ், ஏ. செல்வம், பிள்ளைச்சாமி, வி. கணேசன், மாவண்ணா மாரிமுத்து, சங்கரநாராயணன், செந்தில்குமார், செல்வ கணேஷ், அடைக்கலம் காத்த ஐயனார் இவங்கெல்லாம் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில